SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். வடக்கு மாகாண சுகாதாரத்துறையில் மட்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட நடைமுறைகள். அர்ஜுனா ஆதங்கம். கிளிநொச்சியில் கேரளா கஞ்சா மீட்பு. இன்னும் பறக்கும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி. சர்ச்சையை ஏற்படுத்தும் சம்பவம். அனுர அரசுக்கு ஏற்பட போகும் இழப்பு எதிர்வு கூறும் MP. செல்வம் அடைக்கலநாதனுக்கு எதிராக நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ள ஆதாரங்கள். மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். வடக்கு மாகாணத்தில் மட்டும் சுகாதாரத்துறையில் சில விடயங்களை நடைமுறைப்படுத்த இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் வடக்கு மாகாண தாதிய உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்துள்ள அடையாள பணிப்புறக்கணிப்பினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் கூறினார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இவ்வாறு கூறினார். மன்னார் உட்பட வடக்கு மாகாணம் முழுவதும் தாதிய உத்தியோகத்தர்கள் அடையாள பணிப்புறக்கணிப்பொன்றை ஆரம்பித்தனர். இந்த போராட்டம் தொடருமாக இருந்தால் வடக்கு மாகாணத்தில் உள்ள பொதுமக்கள் மிகப்பெரிய பிரச்சினைக்கு முகம் கொடுப்பார்கள். அதைத் தவிர வடக்கு மாகாணத்தில் மட்டும் சுகாதாரத்துறையில் சில விடயங்களை செய்திருக்கின்றனர். முக்கியமாக சகல உத்தியோகத்தர்களையும் ஒரு புத்தகத்தில் கையொப்பமிடும் ஒரு முடிவெடுத்துள்ளார்கள். தயவு செய்து வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அந்த உத்தியோகத்தர்களின் பிரதிநிதிகளை அழைத்து வந்து சுகாதார அமைச்சில் கலந்துரையாடி இந்த பிரச்சனையை தீர்க்கவும் என்று அவர் கூறினார். கிளிநொச்சி கல்லாறு பகுதியில் வீட்டின் பின்பகுதியில் இருந்து 26 கிலோ 800 கிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக இந்த மீட்பு நடவடிக்கையானது புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. கல்லாறு பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதே இந்த போதைப் பொருளானது மீட்கப்பட்டுள்ளது. இந்த விசேட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தர்மபுரம் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இங்கிலாந்தில் இன்னும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி பறப்பதாகவும் அதை நிறுத்துவதற்கு இங்கிலாந்து அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போதே அவர் இவ்வாறு கூறினார். இங்கிலாந்து தான் தமிழீழ விடுதலை புலிகளின் வளர்ச்சிக்கு பெரும் உதவி செய்தது. தமிழீழ விடுதலை புலிகளின் சர்வதேச தலைமையகம் இங்கிலாந்திலேயே அமைந்துள்ளது. மேலும் விடுதலை புலிகளின் தத்துவ ஆசிரியரான ஆண்டன் பாலசிங்கம் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றிருந்தவர். கருணாகொட, சவேந்திர சில்வா, ஜெகத் ஜெயசூர்யா ஆகியோருக்கும் விசா வழங்கவும் இங்கிலாந்து மறுத்தது. பிரிவினைவாத புலம்பெயர் தமிழர்களை இங்கிலாந்து தான் போசிக்கிறது. அவர்களின் வாக்கு வங்கியின் பலத்தால் இவ்வாறு செய்கிறது. ஆண்டன் பாலசிங்கத்தின் மனைவியான அடேல் பாலசிங்கமே தமிழீழ விடுதலை புலிகளின் பெண் உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்கி சைனட் குப்பியை கழுத்தில் மாட்டிக்கொள்ள உதவி செய்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் தான் பெற்ற ஆணையை முற்றிலுமாக மாற்றியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வீரசுமன வீரசிங்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்பு அரசாங்கத்தின் வாக்காளர் தளம் 2 மில்லியன் குறையும் என்றும் அரசாங்கத்தின் வாக்காளர் தளம் 2.3 மில்லியன் சரிந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் தற்போது கூட்டுறவு வங்கிகளை கூட இழந்து வருவதாகவும் மாகாண சபை தேர்தல்களில் அரசாங்கத்தின் வாக்காளர் தளம் மேலும் 2.5 மில்லியன் குறையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான ஆதாரங்களை நீதிமன்றில் சமர்ப்பிக்க தயாராக உள்ளதாக டெலோ அமைப்பின் முன்னாள் முக்கியஸ்தர் விந்தன் கனகரட்னம் தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் அதன் கடமைகளை சரிவர செய்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அண்மைய தினங்களாக செல்வம் அடைக்கலநாதன் மீது முன்வைக்கப்பட்ட வரும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நாடாளுமன்றில் வெளிப்படுத்தியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பல விடயங்களை விந்தன் கனகரட்னம் ஊடகத்திற்கு தெரிவித்தார். செல்வம் அடைக்கலநாதன் மீது முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் மீது முறையான விசாரணைகள் வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உலகச் செய்திகள். இந்திய தலைநகர் புதுடில்லியில் 6 இடங்களை குறிவைத்து திட்டமிட்ட தொடர் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுடில்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயமானது தெரியவந்துள்ளது. 1992ஆம் ஆண்டு நடந்த மத கலவரத்தின் போது அயோத்தியில் உள்ள பாபர் மசூதி அழிக்கப்பட்டது. அதே நேரத்தில் பாபர் மசூதி அழிக்கப்பட்டதற்கு பழிவாங்கும் விதமாக புதுடெல்லியில் 6 இடங்களில் இந்த வெடிப்புகளை நடத்த திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக இந்திய பாதுகாப்பு படைகள் வெளிப்படுத்தியுள்ளன. இந்த திட்டங்கள் இஸ்லாமிய தீவிரவாத குழுவான ஜெய்சி முகமதுவால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 10ஆம் தேதி புதுடெல்லியின் செங்கோட்டை அருகே நடந்த குண்டுவெடிப்பில் 13 பேர் கொல்லப்பட்டதோடு 24 பேர் காயமடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடக்கு மாகாண சுகாதாரத்துறையில் மட்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட நடைமுறைகள். அர்ஜுனா ஆதங்கம். கிளிநொச்சியில் கேரளா கஞ்சா மீட்பு. இன்னும் பறக்கும் விடுதலை புலிகளின் தேசிய கொடி. சர்ச்சையை ஏற்படுத்தும் சம்பவம்.
அனுர அரசுக்கு ஏற்பட போகும் இழப்பு எதிர்வு கூறும் எம்பி. செல்வம் அடைக்கலநாதனுக்கு எதிராக நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ள ஆதாரங்கள். மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல்.